சிம்பிளாக டேஸ்டியான இட்லி தோசைக்கெலாம் பொருத்தமான ரோட்டுக்கடை தண்ணி சட்னி தான் பண்ண போகிறோம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூட ஒரு 6 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான ரோட்டுக்கடை தண்ணி சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.